எனது எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்ற எனக்கு ஒரு தூண்டுதல் தேவை. இந்த லைப்ரரியோட பழமையான தோற்றத்துக்கு பயந்து தான் யாரும் வர்றதில்ல போல. இதுவும் நல்லா தான் இருக்கு, அமைதியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைப்ரரின்னு வாங்குற லேட் ஃபீஸுக்கு பயந்து தான் யாரும் இங்கே வரதில்லை. சீவா, எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்க மாதிரி இருக்கு. எல்லா லைப்ரரியும் ஒரே மாதிரி தானே இருக்கும். வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புவோமா? ஏய், எனக்கு ஒன்றும் இங்கே சரியா படலை. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா லைப்ரரியும் ஒரே மாதிரி தானே இருக்கும். தீனா, டேய் தீனா. சொல்கிறா. ஏய் வாடாங்க போகலாம். காய்ஸ், எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. சோஃபியா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இப்போ கேட்ட வாய்ஸ் என் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? ஹெதீனா, இப்பதானே இந்த வழியா வந்தோம். லூப்பில் மாட்டிகிட்டே உனக்கு நினைப்பா? ஹேய், என்னது இது? ஜெனிசிஸ் ஸ்கிரிப்ட் புக். ஏய் அதை கொடு. ஹே ஆகாஷ், இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ராம் எங்க? அந்த ஃபோன் பைத்தியம் எங்கே ஃபோன் நோண்டிட்டு இருக்கோ? ஏய் ராம், நீங்கள் இதை வாசித்துக் கொண்டிருந்தால் ஒரு குறும்படத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் வாசிப்பதை நிறுத்தாதே. இங்கே கொடு, நான் படிக்கிறேன். இதை பிடி. விழுப்புரத்தில் உள்ள ஒரு பழமையான நூலகத்தில் 5 நண்பர்கள் குழுவாக நுழைகின்றனர். அவர்கள் திறக்கும் ஒரு நூல் அவர்களை ஒரு கால சூழலில் பிணைத்து விடுகிறது. கதவை திறக்க முடியல. வால் கிளாக் மொபைல்லாம் ஸ்டெக் ஆகிடுதான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே 3 மணி தான் காமிக்குது. ஆமாண்டா, எனக்கு தான் காட்டுது. மொபைலில் சிக்னல் இல்லை, கிளாக்ஸ்லாம் 3 மணிக்கு மேலே ஓடல, வெளியே போகவும் வழி இல்லை, நடக்கிற விஷயம்லாம் திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஏதோ சரியா படலை. நீங்கள் சுழற்சியை ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த நூலகமே உங்கள் மேடையாகிறது. இப்பொழுது திரைக்கதை ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் அங்கே கொஞ்சம் பாருங்க. என்ன நடக்குதுங்க? நம்ம எப்படி இங்கே வந்தோம்? முதல்ல எல்லாரும் எங்கே போனானுங்க? ஹே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண விஷயம் தானே இது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் ஒரு கதையாக இந்த புக் அதுவாக எழுதிட்டு இருக்கு. அதான் எதாவது தப்புன்னு தெரியுதுல்ல, அது கிழிச்சு போடு. ஏய், தினோ எங்கடா போய் தொலைஞ்ச? முதலில் ஒருவன் எந்த ஒரு தடையுமின்றி மறைந்து விடுகிறான். அதன் பிறகு சுழற்சி இயக்கம் அமைக்கப்படுகிறது. முதல்ல இங்கிருந்து வெளில போகிற வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். யாரு? இந்த நேரத்தில் இங்கே என்ன தம்பி வேலை? எல்லாம் ஒரு ஆறுதலுக்காக. நான் கேட்குறது உனக்கு ஒரு நாள் கேட்கலையா? நான் வெறும் கல்லோட தான் பேசுகிறேண்ணா. அப்போ என் வேண்டுதலும் என் நம்பிக்கையும் பொய்யா? ஏற்கனவே நடக்கிறது என் கனவு மட்டும் இல்லை, என் வாழ்க்கையும் கூட. ஆனால் இன்னும் ஒரு கதையும் என்னால் முழுசு எழுத முடியல. தவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வெறும் பேப்பரை மட்டுமே பார்த்து தவிக்கிறேன். எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்குறது தெரியலை, சுத்தமாக தெரியலை. இந்த உலகத்தில் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் இதில் ஒரு பிரச்சனையான்னு
உனக்கு இருக்குல்ல, ஆனால் எனக்கு என் குடும்பம், என் அப்பா அம்மா, என் தங்கச்சி, இவங்க தான் எனக்கு முக்கியம். அவங்களா என்னோட கனவுக்காக அவங்களோட கனவை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பணம், பேர், புகழ் எதுவும் வேணாம். என் குடும்பத்தோட நம்பிக்கையை நியாயப்படுத்து ஒன்று கெஞ்சி வேண்டுறேன். தயவு செஞ்சு என் கதையை முழுசா முடிக்க உதவி செய். வேற யார்கிட்ட கேட்கறது தெரியல. தயவு செஞ்சு உதவி செய். காப்பாத்து. தயவு செஞ்சு இந்த ஒரு கதையை எழுதி முடிக்க காப்பாத்து. தயவு செஞ்சு காப்பாத்து. நடக்கக்கூடாது. இப்படி நடக்கக்கூடாது. விக்ரம், இக்கால ஓட்டத்தை நிறுத்தி உன் கனவுகளை உன் கைகளாலே நிறைவேற்றுவேன். இதுவே எனது வாக்கு. இது எல்லாமே ஒரு படம் மாதிரி தான். முடிவே இல்லாத ஒரு லூப்ல நாம இருக்கோம். எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. விக்ரமோட சோல நிறைஞ்சிருக்க இந்த இடம் தான் ஒரு காலத்தில் கோவிலாக இருந்திருக்கணும். இந்த கதையோட முடிவு தான் நமக்கு முடிவு கொண்டு வரும். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஆல்ரெடி எழுதினதுன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிறத நான் எழுதுகிறேன். ஏதாச்சும் தப்பாச்சுன்னா தீனாவோட நிலைமை தான் நமக்கும். அப்போது நாமெல்லாம் சாக போகிறோமா?